நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. மலை போல தடைகள் குறுக்கிட்டாலும் மன உறுதியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்களுக்கு சரியென தெரிவதை இலக்காக கொண்டு முன்னேறுங்கள். சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கு சீரான வீதி கட்டமைப்பு முக்கியம் பெறுகின்றது. அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளற்ற நிலையிலேயே உள்ளன. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் கதையொன்றே இது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளது செம்மனோடை கிராமம். இது 400 வருட வரலாற்றை கொண்ட ஒரு கிராமமாகும். அக்குரணையிலிருந்து வாழ்வாதார தேவைகளுக்காக இந்த கிராமத்திற்கு குடியேறி வந்துள்ளனர். 1956ஆம் ஆண்டில் கொலனி திட்ட அடிப்படையில் காடுகள் அழிக்கப்பட்டு 20 மண் குடிசைகள் இவர்களுக்காக அமைத்துக் கொடுக்கப்பட்டன. 5 வருஷ காலத்தையும் கரண்ட் இல்ல, எங்களுக்கு இதுவாக ரோட்டு நிம்மதியான இடம் இல்லை நடக்கிறதுக்கு. கரண்ட் இல்லை, படிக்கிற பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் இடைவையில் வெளிச்சம் சோத்தக்கரையாகி நேரத்தில் திண்டு விட்டு நாங்கள் ஒளிச்சிக்கிற வீட்டு வழியை போறோம். எங்களுக்கு பயங்கர இருக்கல. செம்மண்ணை கொண்ட இந்த கிராமத்தில் நீண்ட ஓடைகள் அதிகமாக உள்ளன. இதனால் இந்த கிராமம் செம்மண்ணோடை என்று அழைக்கப்பட்டது. சுமார் 1400 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் 1990ஆம் ஆண்டு முதல் அசாதாரண சூழ்நிலைகளால் மக்கள் இடம்பெயர நேரிட்டது. மீள்குடியேற்றம் நடைபெற்று 4 வருடங்கள் ஆகின்ற போதும் இன்னமும் அபிவிருத்தி எதனையும் காணாத ஒரு கிராமமாகவே காட்சி அளிக்கின்றது. அரசியல்வாதிகள் தமது கிராமத்தை கைவிட்டுள்ளனர் என்று மக்கள் கவலையோடு தெரிவிக்கின்றனர். எங்களை போங்க வளர்க்க வைங்க, உங்களுக்கு ஊடு மாச்சல் தண்ணி கரண்ட் தரண்டாக இவ்வளவு காலம் வரைக்கும் நாங்க இத்தனை வருஷ காலம் 5 வருஷமா இடத்துல நடந்து சீரழியிடும். விரைவில் தமது கிராமத்தின் அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு மகிழ்வோடு வாழும் காலம் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் செம்மனோடை மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. 16 லட்சம் சமுர்த்தி பயனாளிகளுக்கு தங்களுக்கான சேமிப்பு பணம் கிடைக்காமல் போகும் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். கணக்காய்வாளர் திணைக்களத்தின் தகவல்களின்படி சமுர்த்தி பயனாளிகளுக்கு 1387 மில்லியன் ரூபாவை மீண்டும் செலுத்த வேண்டியுள்ளது. அவ்வாறு இருக்கும் போது 2012ஆம் ஆண்டு 100 லட்சம் ரூபாவை நிலையான வைப்பிலிருந்து பெற்றுள்ளனர். ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்துவதற்காகவே இந்த பணத்தை பெற்றுள்ளனர். அதேபோன்று பதவியேற்பு நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தியுள்ளனர். அத்துடன் அந்த சேமிப்பிலிருந்து 241 மில்லியன் ரூபாவை கட்டட நிர்மாண பணிகளுக்காக பயன்படுத்தியுள்ளமை கணக்காய்வாளர் திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலக்கடலை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கூடும் இடங்களிலும் பொது சந்தைகளிலும் கூடுதலாக நிலக்கடலை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி, கிரான், வவுனத்தீவு, வாகரை, வெள்ளாவளி, களுவாஞ்சிக்குடி ஆகிய பிரதேச செயலக பிரிவில் நிலக்கடலை பயிர் செய்கை அதிகம் செய்யப்படுகின்றது. இந்த மாவட்டத்தின் மக்களும் விவசாயிகளும் நிலக்கடலை பயிர் செய்கையில் ஆர்வம் காட்டி வருகின்றமையும் நிலக்கடலை பயிர் செய்கையில் அதிக வருமானம் கிடைக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் 2வது உப உணவு பயிர் செய்கையாக நிலக்கடலை பயிர் செய்கை விளங்குகின்றது. 4000 ஏக்கர் நிலப்பரப்பில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்கள உதவி பணிப்பாளர் ரா ஹரிகரன் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கும் அநீதிக்கும் எதிரான 2வது போராட்டம் எனும் தலைப்பில் ஜனநாயக கட்சி நேற்றிரவு மக்கள் சந்திப்பு ஒன்றை நடத்தியது. இந்த மக்கள் சந்திப்பு மாத்தறை கமுருப்பிட்டிய பகுதியில் நேற்று இரவு நடைபெற்றது.
இந்த சந்திப்பின் போது ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா, பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த கெட்டகொட, சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுசில் கிண்டல் பிட்டிய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்து புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான 2ஆம் கட்ட போராட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். இந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு கட்சி என்பதால் மாற்றீடு இல்லாத காரணத்தினால் நீங்கள் எதிர்க்கட்சிக்கு வாக்களித்தீர்கள். உங்கள் மத்தியில் வாழ்கின்ற பிரபலங்களை தவிர புதிய முகங்களுடன் உங்கள் முன்னிலையில் வருவதற்கு நாம் தீர்மானித்தோம். அரசியல் பிரபலம் பெற்றவர்களுடனும் நாட்டை சீரழித்தவர்களுடனும் நாம் உங்கள் முன் வரவில்லை. மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைக்கு எதிராகவும் இந்த வீரர் குரல் கொடுக்கின்றார். இவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அதில் கிடைத்த வெற்றியை இல்லாது செய்ததோடு சிறைவாசம் அனுபவிக்க செய்தார்கள். அரசியல் பிரவேசத்தை இல்லாது செய்வதற்கு முயற்சித்தனர். ஊழல் மிகுந்த செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய முகங்களை இணைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு தற்போது இவர் தயாராக இருக்கின்றார். දූෂණය භීෂණය වංචාව නැති කරන්න අලුත්ම මූණු ටිකක් එකතු කරගෙන අදේ ගමන යන්න එතුමා සූදානම්. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய இளைஞர் முன்னணியில் பொதுச் செயலாளராக செயல்பட்ட இந்திக பண்டார அந்த கட்சியிலிருந்து விலகி ஜனநாயக கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். இவர் தற்போது ஜனநாயக கட்சியின் தொம்பே தொகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகியமை தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தெளிவுபடுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சி என்று ஒரு குழுவின் சொத்தாக காணப்படுகிறது. ஜனாதிபதி எமது கட்சியிலிருந்து சிறந்த செயற்பாட்டாளர்களை அவர் பக்கத்திற்கு எடுத்துக் கொண்டார். அரசாங்கம் ஒதுக்கியவர்களையும் அங்கு இருந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை அழிக்க செயற்பட்ட மங்கள சமரவீர போன்றவர்களை சேர்த்துக் கொண்டு செயற்படுகின்ற கொள்கையை இன்று காணப்படுகிறது. கரு ஜாசூரியவிற்கும் வெட்கமில்லை. இவர் லாபத்தை மற்றும் நோக்காக கொண்டு செயற்படுகின்றார். அனைவரினது உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியதும் கொள்கைகளை மதிக்க தெரிந்த தலைவர் என்றால் அது சரத் பொன்சேகா மாத்திரம்தான். இவர் விரைவில் நாட்டில் நல்லாட்சி ஏற்படுத்துவார். காமினி பொன்சேகாவின் மனைவி டோரதி மார்கரெட் சுனேத்ரா இன்று காலை காலமானார். தனது 74வது வயதிலேயே இவர் காலமானார். காலி கொழும்பு பிரதான வீதியில் ஹிக்கடுவ வெரலன்னான பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இக்கடுவ சீனிகம வெரலான பிரதேசத்தில் 96வது மைக்கேல் பிரதேசத்தில் இன்று அதிகாலை விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த இருவரே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இவர்கள் மோட்டார் சைக்கிள் பயணித்த போது பின்னால் வாகனம் ஒன்றில் வந்த சிலர் இவர்களை மோதிவிட்டு சென்றுள்ளதாக சந்தேகம் தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். தமது கட்சி ஆதரவாளர் ஒருவரின் மரண வீட்டுக்கு சென்று வீடு திரும்புகையில் இவர்கள் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். விபத்தில் அவுங்கல பப்பிலிமல் பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதான டடிமொனி பந்தசிறி சில்வா என்பவர் உயிரிழந்துள்ளார். இவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். அவங்கள பத்ராஜகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ஜெகத் துமிந்து என்பவரும் இதன் போது உயிரிழந்துள்ளார். காமினி பொன்சேகாவின் மனைவி டோரதி மார்கரெட் சுனேத்ரா இன்று காலை காலமானார். தனது 74வது வயதிலேயே இவர் காலமானார். 1938ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி வத்தளையில் பிறந்த டோரதி மார்கரெட் சுனேத்ரா வத்தளை புனித அன்னமாள் கல்லூரியின் பழைய மாணவி ஆவார். காமினி பொன்சேகாவுடன் ஸ்ரீ 229 என்ற திரைப்படத்தில் நடித்த அவர் 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவருடன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். பின்னர் காமினி பொன்சேகாவுடன் பல திரைப்படங்களில் நடித்துள்ள டோரதி மார்கரெட் சுனேத்ரா மைருகி கதாவை என்ற திரைப்படத்திலும் நடித்தார். 4 பிள்ளைகளின் தாயாரான இவர் தனது 74வது வயதில் காலமானார். இவரது இறுதிக்கிரைகள் எதிர்வரும் 14ஆம் தேதி கல்கிஸ் பொது மயானத்தில் நடைபெற உள்ளது. புலமை
பரிசில் பரீட்சையின் தரம் தொடர்பில் கல்வி நிபுணர்களிடம் விடயங்களை கேட்டறிந்து கொள்வதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன் பிரகாரம் 35 கல்வி நிறுவனங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட உள்ளதாக அதன் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவிக்கின்றார். அவர்கள் எதிர்வரும் 21ஆம் திகதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். புலமைப்பரிசில் பரீட்சையின் தரம் மற்றும் அதன் தன்மை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்திய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. இதன் பிரகாரம் புலமைப்பரிசில் பரீட்சையின் போது வழங்கப்படுகின்ற 2 வினாத்தாள்களை ஒன்றாக்குவது மற்றும் குறித்த பரீட்சையை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து ஆராயப்பட உள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது குறித்த தகவல்களை இன்று முதல் உங்களுக்கு வழங்கும் தொகுப்பு அடுத்து. அடுத்த நிதியாண்டுக்கான செலவுகள் மற்றும் அதற்கான கடன்களை பெற்றுக் கொள்வதற்காக நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பது வரவு செலவு திட்டத்தின் சம்பிரதாயமாகும். வரவு செலவு திட்டத்தின் முதல் வாசிப்பாக இது சுட்டிக்காட்டப்படுகின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அடுத்த ஆண்டுக்கான அரசாங்கம் உத்தேசித்துள்ள செலவு 1542 பில்லியன் ரூபாவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 207 பில்லியன் ரூபாய் அதிகமானதாகும். 253 பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மொத்த அரசு செலவினத்தில் 116.4%. 144 பில்லியன் ரூபாய் துறைமுகம் மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையானது மொத்த அரசு செலவினத்தில் 9.33%. இதேவேளை சுகாதாரத்துக்கு 118 பில்லியன் ரூபாவும் கல்விக்கு 76 பில்லியன் ரூபாவினை ஒதுக்கீடு செய்ய 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இனி விளையாட்டுச் செய்தி. இந்தியாவில் நடைபெறும் தெற்காசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கைக்கு 2 தங்கப் பதக்கங்கள் கிடைத்துள்ளன. இந்த போட்டிகள் இந்தியாவின் ராஞ்சி நகரில் நடைபெறுகின்றது. இரண்டாவது தெற்காசிய மெய்வல்லுநர் போட்டிகளின் 2வது நாளில் இலங்கை 2 தங்கப் பதக்கங்களை சுவீகரித்துள்ளது. 58.87 செகண்ட்களில் போட்டி தூரத்தை நிறைவு செய்து சிவந்தி குமாரி ரத்நாயக்க முதலாவது தங்கப் பதக்கத்தை பெற்றார். பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் கேகாலை புனித ஜோசப் மகளிர் கல்லூரி மாணவி சிவந்தி குமாரி ரத்நாயக்க முதலாவது தங்கப்பதக்கத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்தார். 58.87 செகண்ட்களில் அவர் போட்டி தூரத்தை கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றார். இந்த போட்டியில் இலங்கை வீராங்கனையான கதலுவ மத்திய கல்லூரி மாணவி நிர்மாலி மதுஷிகா வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இதேவேளை மகளிருக்கான முப்பாச்சல் போட்டியில் நீர்கொழும்பு நியூஸ்டன் மகளிர் கல்லூரி மாணவி விதுஷா லக்ஷானி தங்கப்பதக்கத்தை வென்றார். அவர் 12.6 மீட்டர் தூரத்தை பாய்ந்து இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.